அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம க்ரீமி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு அரை முடி தேங்காயும் முந்திரி பருப்பும் பாதாமும் எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் இங்கே சட்டியில் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை போட்டு அதில் வந்து மசாலாலாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் உங்கள்கிட்ட என்னென்ன ஸ்பைசி மசாலா இருக்கோ அதெல்லாம் போடுங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சிக்கன் கிரேவி மசாலா, மிளகுத்தூள் எல்லாம் போட்டுக்கோங்க. சோம்புலேருந்து எல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு அதையும் போட்டு கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மேத்தி போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. தயிர், புதினா, கொத்தமல்லி, கொஞ்சோண்டு எண்ணெய், நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பரட்டி எடுத்துக்கோங்க. அந்த சைடு நான் வந்துட்டு வெங்காயம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். ஃப்ரை பண்ண வெங்காயத்தையும் இதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அதிலோட சிக்கனோட நல்லா பிடிச்சி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே சட்டியை அப்படியே கொண்டு போய் அடுப்பில் வச்சு ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து நல்லா வேக விடுவோம். அதிலே தண்ணி வரும். நான் வந்து உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கேன் என் பிள்ளைக்காண்டி. அதில் சிக்கன்லேயே தண்ணி வரும். தயிர் ஊற்றிருக்கோம். சிக்கன்லேயும் தண்ணி வரும். அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா கொதிக்க விடுங்க. தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சோண்டு வந்து நெய்யும் ஊற்றிக்கிறோம். ஆஃப் பண்ணிடுங்க. அதோட வந்து மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்படி தான் க்ரீமியாக சூப்பரான க்ரீமி சிக்கன்